வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் கலரு. ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், 4 டைரக்ஷனல் கீஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K டிகோடிங் 1080 பிக்சல் Wanbo T6R அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அல்டிமேட் ஃபீல்ட் ஆஃப் விஷன், அப்புறம் ஸ்கேன் டு அன்லாக் மோர் வேஸ் டு ப்ளே. இது எங்கேருந்து வருது, அதுக்கப்புறம் வெயிட் வந்து 2 kg. ஸோ ரொம்ப, அதாவது போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர். வேன்போனாலே போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் தான். ஸோ வாங்க டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸில் எடுத்ததுமே உங்களுக்கு வாரண்டி கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சேஃப்டி ப்ரிகாஷன் என்னென்ன பண்ணணும், ப்ரொஜெக்டர் பார்ட்ஸோட நேமு, சரிங்களா. ஸோ எங்கே வந்து இன்லெட் இருக்குது, எங்கே அவுட்லெட் இருக்குது, ஹீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆன அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி, ஃபோக்கஸ் லென்த் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், பேசிக் பேராமீட்டர் என்னென்ன இங்கே பாருங்கள். ஸோ மெஷின் சைஸு, நெட் வெயிட்டு எல்லாமே பேசிக் பேராமீட்டர். அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், மொபைல் ஃபோன் வித் சேம் ஸ்க்ரீன், மொபைல் ஃபோன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷன். ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க ப்ரொஜெக்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அக்சசரிஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு 3 பின் பவர் கேபிள். ஸோ பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க. ஸோ இது மூலயமா தான் நீங்கள் வந்து மாதிரி இருக்கும். அக்சசரிஸில் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு வருது. ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேன்போ ரிமோட்டு, வேன்போன்னு இங்கே சிம்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ரிமோட் பார்க்க அழகாக இருக்குது. SSL போகிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் கிடையாது, சரிங்களா. ஸோ இன்னும் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம்க்குன்னு தனியாக பட்டன் கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து ஒரு நார்மல் ரிமோட். வாரண்டி கார்டு. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் கூட வருது. ஸோ ப்ரொஜெக்டரோட டிசைன் சொல்லிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், என்னால் லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க. நான் தூக்கிட்டு போகிற மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வேன்போ ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து T6Rல வந்து இது இருக்குது. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிள் இருக்குது. பவர் பட்டன் இருக்குது மேலே பொறுத்த வரைக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக க்ளோஸ்டு சீல் இன்ஜின் தான். இந்த சைடு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு க்ரில் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது, க்ரில் ஃபினிஷு. அதேமாதிரி இங்கே லென்ஸ் பார்த்தீங்கன்னா வேன்போ ப்ரொஜெக்டர் இங்கே பாருங்க ஃபுல் HD 1080p அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 USB போர்ட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, ஒரு AV ஜாக்கு, அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட் தான் வந்து இதில் வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன மைனஸ் சைடு. ஸோ வேன்போவில் இருக்கிற போர்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பாட்டம் பார்த்துடலாம். பாட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பவர் கன்சியூம் பண்ணுறது வந்து T6R பவர் சப்ளை வந்து 5 amps, சரிங்களா. ஸோ வேன்போ ப்ரொஜெக்டர். அதுக்கப்புறம் ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ, சீலிங் மவுண்ட் வந்து இதில் கிடையாது. ட்ரைபாட் மவுண்ட்டு இருக்குது. ஸோ எல்லா ப்ரொஜெக்டர்லையும் வர காமன் விஷயம் தான். இந்த ப்ரொஜெக்டரோட வந்து 1940 கிராம்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. இதோட வெயிட். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். அதில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பூட் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மி தாங்க. பாருங்கள், இப்படி தான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிவிடும். அதேமாதிரி கீஸ்டோன் எதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், கீஸ்டோனும் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைலைட்னு பார்த்தா நான் வீடியோ குவாலிட்டி சொல்லுவேன். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த 5% 2% பிளர் தான் இருக்குது. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 2% தவிர ஓரளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிளியராகவே இருக்குது. உங்களால் எல்லாம் டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ரீட் பண்ண முடியுது. ஸோ ஷார்ப்னஸ் வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூபு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு,
அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் செட்டப் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், எம்எக்ஸ் பிளேயரு, பிவி இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் அமேசான் ப்ரைமு, என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக செட்டிங்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க வீடியோக்கும் மியூசிக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்குது. திருப்பி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ கீஸ்டோன், ஆட்டோ அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ். ஸோ அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உங்களால் வீடியோவோட கீஸ்டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டோ அப்ஸ்டக்கிள் அப்படின்னு நான் கொடுக்குறேன், அதை ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் திருப்பி வந்து கீஸ்டோன் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சப்போஸ் அதை ஆஃப் பண்ணி வச்சாலுமே திருப்பி வந்து அது சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோ ரொட்டேஷன் கரெக்ஷன் இருக்குது, சைலண்ட் மோட் இருக்குது, ஸோ நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது. விர்ச்சுவல் மவுஸ் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க, 5.1 சப்போர்ட் இருக்குது. இமேஜ் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டு, ஷார்ப்னஸ் இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அந்த வீடியோ செட்டிங்ஸ் மூலிமா. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட்ஸ் இருக்குது. சவுண்டில் வந்து இதில் HDMI ஆர்க் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட இன்புட் டிவைஸ் HDMI ஒரு HDMI போர்ட் தான் கொடுக்குறாங்க. அது மூலிமா நீங்கள் சவுண்ட் பார் மூலிமா அவுட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 5TV6 நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். காம்போசிட்ஸ்னு இருக்குது. அதேமாதிரி கீழே பாருங்கள் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் CEC அப்படின்னு சொல்லிட்டு HDMI கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வான்போ டிவைஸில் டிஃபால்ட்டாக வரது தான். ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இருக்குது. ரிமோட் அண்ட் அக்சசரிஸில் நீங்கள் உங்களோட ப்ளூடூத் இது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரிமோட் ஃபர்தராக என்னால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் மூலிமா பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ இதெல்லாம் வந்து நம்ம எனேபிள் பண்ணோன்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஃப்ரண்ட் மிரரு, சீலிங் ப்ரொஜெக்ஷனு, அதுக்கப்புறம் சீலிங் மிரர் ப்ரொஜெக்ஷன், இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வருது. சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டு, அபவுட்டு, ஸ்க்ரீன் சேவர், ரீசெட் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மொத்தமாக வந்து 12 GB கொடுக்குறாங்க. ஸோ 12 GB, அதுக்கப்புறம் 1 GB ரேம். ஸ்பீடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்குது. அபவுட்டில் போனீங்கன்னா அதில் இருக்க செட்டிங்ஸ் வந்து என்னென்ன T6R சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து 1 GB ரேம் தான். 1 GB ரேம் இருந்தாலும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதேமாதிரி ரெசல்யூஷன் வந்து இதில் நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரொஜெக்டரோட அபவுட்டு. ஸோ இந்த செட்டிங்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன உங்களுக்கு இன்னொரு விஷயம்னா ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு, அதுக்கப்புறம் ப்ரைவசி செட்டிங்ஸ், ஆட்ஸ் ஆப்ஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸோட ஆடும் வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ் அண்ட் செட்டிங்ஸு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்தது நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. 650 ANSI Lumens சொல்கிறாங்க. ஸோ 650 ANSI Lumens வந்து இனிமேல் நம்ம வந்து லூமன்ஸ் டெஸ்ட் வந்து இப்படி தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ வெளிச்சமாக இருக்க இடத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணுற அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியுதா? 650 ANSI Lumensனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பியன் என்விரான்மெண்ட்லையும் கிளியராக தெரியணும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து எப்படி கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ முன்னாடி பார்த்ததோட இப்போ வந்து கொஞ்சம் லைட்டு, அதாவது இங்கே பாருங்கள் அந்த சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லைட்டு பட்டு எப்படி இமேஜ் தெரியுது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹோம் பேஜில் போய் தான் நீங்கள் மாற்றணும். ஸோ இதில் வந்து மெனு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்காது. அதுவும் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து உங்களால் வந்து எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க சைஸ் வந்து 80 இன்ச்சு. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 6.25 அடி. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வந்து அதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. 80 இன்ச்சுன்றது ஃபுல் ஸ்க்ரீன் சைஸு. அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து 70 இன்ச்சில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இமேஜ் வாஷ் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆம்பியன்ட் லைட்டில் வச்சு தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் பிரைட்னஸ் ஏற்றணுன்னாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபுல் செட்டிங்ஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஆப்ஷன்ஸில் போயிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி செட்டிங்ஸ் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜின்னு இருக்கும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சேச்சுரேஷன் வந்து 71 இருக்குது, கான்ட்ராஸ்ட் 80 to 61. ஸோ இது வந்து நல்ல பிரைட் என்விரான்மெண்ட்டு. ரீசெட் டு டிஃபால்ட் வைக்கிறேன் பாருங்கள், ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க டிஃபால்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் வந்து கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும்.
முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்கும் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குது. அதே மாதிரி நான் விண்டோ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 விண்டோவில் ஒரு விண்டோ மட்டும்தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த விண்டோ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இமேஜ் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஏன் வந்து விண்டோ வச்சு இந்த வீடியோ குவாலிட்டி வந்து காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து அவுட்டோர் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாலே அவுட்டோர் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதோட சீப்பாலாம் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்குது. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 27,000 கிட்ட வருது. ஸோ 27,000 கொடுத்து வாங்கியும் நம்மளால் அவுட்டோர் ப்ரொஜெக்ட் பண்ண முடியலாம், வேஸ்ட்டு தான். உங்களுக்கு 17,000லேயே நல்ல நல்ல ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல்லாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ANSI Lumens அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நம்மளோட வீடியோ ப்ரொஜெக்ஷன் வச்சே நம்ம வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம். எக்ஸாக்ட் வேல்யூ வந்து சேமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரெசல்யூஷன் வந்து என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து காமிச்சிடுறேன். 1080 பிக்சல் அங்கே பாருங்கள். 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணும் வீடியோ. 1080 பிக்சல் 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து HLG சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து 5TV6 கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து காட்டுறேன். ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஸோ டிஃபால்ட்டாக இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 48 வருது சரிங்களா. ஸோ ரூமோட நாய்ஸ் 48. ஸோ இப்போ நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வேன்வெல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவங்க டிசைன் பண்ண இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே இந்த க்ளோஸ்டு இன்ஜின் தான். அப்படி இருந்தாலுமே இங்கே பாருங்கள், நான் ஃபேன் பக்கத்தில் தான் வைக்கிறேன். இங்கே தான் வந்து அந்த ஃபேன் வந்து இருக்குது. அதாவது பின்னாடி இருந்து சக் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேனை இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வச்சுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 50க்கு மேலே வந்து தாண்டல. ஸோ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு இதோட ஃபேன் நாய்ஸ் வந்து இருக்காது. ஸோ அது வந்து கேரண்டி. இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 60 அண்ட் அபோவ் போனால் தான் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவு இருக்கும். ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்தது மியூசிக் டெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 5 வாட் ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு 7.9 தான் இருக்குது. ஸோ சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். உங்களுக்கு நான் ஃபுல் வால்யூமில் வச்சும் காமிச்சிட்டேன். ஃபுல் வால்யூமில் வச்சாலுமே சுத்தமாக வந்து ஏரியில் பேஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெபிளாக இருக்கட்டும், ஓவராலாக வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஐஃபை சவுண்டு தான் இது வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி. ஸோ அந்த விஷயத்தில் சவுண்ட் டெஸ்ட் வந்து சூப்பர் தான். உங்களுக்கு மியூசிக்கு வந்து நீங்கள் மியூசிக் செட்டிங் சப்போஸ் வேணும்னா நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் வந்து கண்டிப்பாக இதுவாக தான் இருக்குது. இதில் வந்து நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து மேனுவலாக வந்து நம்ம கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்ஷன் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வைக்கல அப்படின்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட் பண்ணுமானா கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன், இங்கே பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், அங்கே கீஸ்டோன் வந்து மாறிடும். இங்கே பாருங்க, கீஸ்டோன் வந்து கைரோஸ்கோப் சென்சார் இருக்குது. ஸோ அது ஸ்டேபிள் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் சப்போஸ் நான் கொஞ்சம் டில்ட் பண்ணி வேறு ஏதாவது இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸில் வச்சேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஆட்டோ டிடெக்டே பண்ண மாட்டேங்குது. ஸோ கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து ஒரு லிமிட்டை தான் அதால் பண்ண முடியும். ஸோ அதுவும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். அதேமாதிரி ஃபோக்கஸ் வந்து நீங்கள் மேனுவலாக சில இடத்துல மாற்றுற மாதிரி இருக்குது. ஃபோக்கஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக வந்து அது வந்து பண்ண முடியல. ஸோ நான் மேனுவலாக சில இடத்துல வந்து மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து மாடிஃபை பண்ண பிறகு தான் அது வந்து பிளர்லாம் வந்து போச்சு உங்களுக்கு, சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான் அந்த ப்ரொஜெக்டரோட டெஸ்ட் எல்லாம். ஸோ இதில் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணுவேன்னா 5TV6 வேண்டாம். 5TV6 இல்லாமல் ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் வேணும் ப்ரோ எனக்கு.
ஸோ அவங்க கொடுத்துருக்க அதே மாதிரி நான் மீடியமாக வந்து ஆம்பியன் லைட் வச்சு தான் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டாக இருக்கும். அதே மாதிரி போர்ட்டபிள். இந்த ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் அவங்க ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வெளியே ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் எல்லா இடத்துலையுமே. ஒரு சின்ன டென்ட் கேம்பிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் ப்ரொஜெக்ஷனுக்கு சின்னதாக ஒரு ஸ்க்ரீனை மாட்டி விட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டெடிகேட்டடாக ஒரு பெட்ரூமில் வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரைபாட் மவுண்ட் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஆம்பியன் லைட் நான் இங்கே உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ லைட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியும் உங்களால் பார்க்க முடியுது. இதெல்லாம் அந்த ப்ரொஜெக்டில் இருக்க ப்ளஸ். மைனஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன். சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருந்துச்சு அப்படின்னா கீஸ்டோன் வந்து சரியாக பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா மேனுவல் கீஸ்டோன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கணும். மேனுவல் கீஸ்டோன் வந்து கிடையாது. ஆட்டோ ஆப்ஸ்டக்கிள் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கு தெரியல. அது ஆன் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, கீஸ்டோன் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து ஏதாவது ஒரு யூசர் மேனுவலில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது 2 விஷயம் நான் அந்த ப்ரொஜெக்டில் வந்து மைனஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. நம்ம சேனல் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.